ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 2024 2025 நடக்க போகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 TA, குரூப் 4. ஓகேங்களா? இதுக்கான கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்றைக்குமே இப்போ நடக்கிற எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh கேஷ் ப்ரைஸ் சொல்லிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். குரூப் 2 TA மெயின்ஸில் கிளியர் பண்ணிட்டு அந்த கவுன்சிலிங் குரூப் TA போஸ்டிங் வாங்குறவங்களுக்கும் குரூப் 2 போஸ்டிங் வாங்குறவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து 1 lakh கேஷ் ப்ரைஸும். அடுத்து குரூப் 1 வந்து மெயின்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறவங்களுக்கு 1 lakh கேஷ் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அது ஒரு பக்கம், அது முடிச்சு, அது இப்போ முடிச்சிடும். 2023 24 முடிச்சோம். ஓகேங்களா? இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே. ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? இந்த டேயில் உங்களுக்கு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். என்னென்னா 2024 உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 TA, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அது லேட்டாக வருதா சீக்கிரம் வருதான்றதுலாம் அடுத்தது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஜூலையில் நீங்கள் குரூப் 2 TA நெக்ஸ்ட் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜூனு இல்லை அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்துடும். ஓகேங்களா? குரூப் 4 இப்போ உடனே வருமானு தெரியல, கொஞ்சம் லேட் பண்ணலாம். ரைட்டு தானே? ஸோ குரூப் 4 வந்துடும், குரூப் 1 வரும், குரூப் 2 வரும். எப்போ வந்தாலும் நீங்கள் படித்து எழுதி தான் ஆகணும், கோச்சிங் வாங்கி தான் ஆகணும். ரைட்டாக? ஸோ நம்மகிட்ட கோர்ஸ் பக்காவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் கொடுக்குறது மட்டும்தான் படிக்கலாம். அப்படி படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க. எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவ்வளோ % கொஷின்ஸ் வந்திருக்கு. 98.3% கொஷின்ஸ் குரூப் 1 மெயின்ஸில் வந்திருக்கு. 87% கொஷின்ஸ் குரூப் 2 வந்திருக்கு. ஓகேங்களா? குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 175 கொஷின்ஸ் கிட்ட வந்திருக்கு ப்ளஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு சேலஞ்சு தாங்க இது, இந்த கேஷ் ப்ரைஸ். எதுக்கு இந்த கேஷ் ப்ரைஸ்? உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? உங்கள்கிட்ட தான் நான் சம்பாதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எச்ச செய்யணும்ல, அந்த ஃபேக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டர் தான். இப்போ நெக்ஸ்ட் இயரில் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 சேர்த்து கிளியர் பண்ணுறவங்களுக்கு 1.5 lakhs கேஷ் ப்ரைஸ். 1.5 lakhs கேஷ் ப்ரைஸ். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 to Aல ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ ஆர் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், கவுன்சிலிங். குரூப் 2 வந்து இன்டர்வியூ உண்டு, குரூப் 2க்கு இன்டர்வியூ கிடையாது. ரைட்டுங்களா? அதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 lakh கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான். எக்ஸாம் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 50,000 rupees கேஷ் ப்ரைஸ். ஓகேங்களா? மொத்தம் 3 எக்ஸாமுக்கு கேஷ் ப்ரைஸ் உண்டு. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்ட போகிறீங்கன்றது நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணால் நீங்கள் எலிஜிபிள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,999 ரூபா. சரிங்களா? குரூப் 2 TA ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,999 ரூபா. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 1,999 ரூபா. இந்த ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த இதுக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட் அதை நான் சொல்லிடுறேன். நடுவில் ஆஃபர்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் வேறு. ஓகேங்களா? இந்த கேட்டகரி ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் யார் எலிஜிபிளாக இருப்பீங்க? சில பேர் இப்போ ரொம்ப நாள் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறீங்க, குரூப் 1 படிக்கணும், குரூப் 2 படிக்கணும், குரூப் 4 படிக்கணும், 3 படிக்கணும், அது கம்பெனி பேட்ச் போடுன்னு சொல்லிங்க. அதுக்கும் பேட்ச் போட்டிருக்கேன். அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஓகேங்களா? ஸோ அந்த 10,000 rupees கட்டி ஜாயின் பண்ணுறது இதுக்கு எலிஜிபிள் உண்டு. சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணாலுமே நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு 50% கிளியர் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ 78 பேரில் 56 பேர் குரூப் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் வந்து ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அந்த 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் குரூப் 2A மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நல்ல ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? ஸோ குரூப் 1 பார்த்து லாஸ்ட் டைம் 5 பேர் வேலை வாங்கியிருக்காங்க, போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸே இப்போ ரிசல்ட் வெயிட்டிங் என்னடா அப்படின்னு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் நடத்துகிற கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது நடத்தது வந்துச்சா நீங்கள் அதை படிச்சிங்கன்னா போஸ்டிங் வாங்க. இதான ஃபேக்ட்டு. அவ்வளோதானே? கிடையாது, படிங்க. இதில் ரொம்ப முக்கியமானதுனா நம்ம வைக்கிற டெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிக்கணும். நான் இதெல்லாம் பார்ப்பேன், ரேங்கிங் இப்படி தான் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் ரேங்க் வந்து போஸ்டிங்கே வாங்கினாலும் இப்போ ஒரு 10 பேர் வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட எல்லாம் கிட்ட இருக்கீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஒரு 135 டெஸ்ட் மெயின்ஸ் வைக்கணும். எல்லாத்தையும் யார் கரெக்டாக எழுதியிருக்கா? நீங்கள் டைம் எடுத்துக்கூடாது, ஆனால் எழுதிருக்கணும். குரூப் 2 100 டெஸ்ட் இருக்குது, 100 டெஸ்ட் எழுதிருக்கணும் மெயின்ஸில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வைக்கிற ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் எழுதிருக்கணும். இதில் எதுக்கு? நம்மக்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்களா இது எல்லாமே நான் பார்ப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் இதுதான். ஸோ அதனால் கண்டிப்பாக பக்காவாக பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள். நியூ பேட்ச் இருக்குது. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணலாம் அன்றைக்கே டே 1 ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனில் தான் படிக்க போகிறீங்க. பக்காவாக இருக்கும். டேப் இருந்தால் டேப்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இண்டிவிஜுவல் கைடன்ஸாக நீங்கள் எப்போ எந்த டவுட் கேட்டாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வேறு லெவலில் இருக்கும் பேட்ச்சு. இதில் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தான் தேவை. இந்த 50,000, 1,00,000, 70,000 இதெல்லாம் கட்டினாலும் பாஸ் ஆக முடியுமான்றதெல்லாம் போகிற மஸ்ட்டு இதை வச்சு பண்ணுவேன். இல்லை அப்படி எங்கேயாச்சும் 1,00,000 என்கிட்ட வந்து 1,00,000 கட்டி பாருங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது? கண்டென்ட் நல்லா இருக்குது, எல்லாம் பண்ணுறேன், ஃபீஸ் கம்மியாச்சா நம்ப மாட்டேறீங்க. என்ன பண்ணுறது? ஆனால் ஃபீஸ் ஆனால் அதிகமாக்கிட்டுமா? ஆஃப்லைன் ஆரம்பித்தா நானும் அதிகமாக தான் வச்சோம். வேறு வழி இல்லை. ரெண்ட் இருக்குது, ஸ்டாஃப் சேலரி இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அதனால தான் நான் ஃபுல்லாக ஆன்லைனில் பண்ணுறேன். ஒரு நாள் பண்ணோம், ஆஃப்லைன் கேட்குது, ஃபியூச்சரில் பண்ணோம். இது ஒரு நாள் நடக்காது. ஓகேவா? இப்போ இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்பில் தான் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும்.
சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பிலாம் கிடையாது. ஃபுல்லாக பக்காவாக இருக்கும். வீடியோ கிளாஸை பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. முக்கியமாக வந்து மெயின்ஸ் கரண்ட் பேஸில் மந்த்லி 20 கொஷின்ஸாக கொடுப்பேன். எக்ஸாம் முன்னாடி தான் ரொம்ப முக்கியமாக தருவேன். நான் கொடுக்குறப்ப அது படித்தா போதும். இப்போதைக்கு பேசிக்ஸ் முடிக்கணும். அதை முடிச்சு அதை என் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் அதை விட டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. எத்தனை பேர் கிளியர் பண்ணுறீங்களா அதை பொறுத்து. சரிங்களா? ஸோ விட்டுறாதீங்க. இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை விட்டுறாதீங்க. நல்லா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்னபடி காசு கொடுத்து லாஸ்ட்டாக 1 lakh கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ப்ரூஃப் வீடியோ இருக்குது. வேணால் போய் பாருங்கள். பொய்யெல்லாம் கிடையாது. சொன்னால் கொடுத்துருவோம். ஓகேவா? பை பண்ணிட்டு பெஸ்ட்.